இந்த இஸ்திமாவுக்காக தலைமை தாங்க அழைப்பு தந்த சி அனீசுர் ரஹ்மான் உமரி அவர்கள் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வந்து விடுவார்கள். இந்த இஸ்திமாவுக்கு வரவேற்புரைக்காக முகமது பாஷா உமரி ரஹ்மானி அவர்களுக்கு போடப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் சிறிய ஒரு காயத்தோடு உயிர் தப்பி வந்திருக்கின்றார்கள். அவர்னால் முடியாதனால் நான் ஜமாத்தின் சார்பாக அவரின் மூலமாக அழைப்பு தருகிறேன். தாங்கள் அனைவரும் வருக வருக என்று அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. அல்லாஹ் நம் மீது அருள் புரிவானாக. நாம் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த உலகம் ஒரு ஜீனத்தானது, அழகானது, சிறந்தது, பாசத்துக்குரியனது, பண்புக்குரியது, அன்புக்குரியது, நேசிக்கக்கூடியது. இதோட பெருசு உங்களுக்கு மறுமை இருக்கிறது. மறுமையிலே அல்லாஹ் இருக்கிறான். மறுமையிலே அல்லாஹ் நமக்கு சுவர்க்கம் தருவான். அல்லாஹ் நமக்கு மறுமையிலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே உட்கார வைப்பான். இங்கே நமக்கு இருக்க கூட்டாளிகளோட சிறந்த கூட்டாளி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எங்களை மறுமை மாஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த இஸ்திமாக்களும் இந்த ஏற்பாடுகளும் இந்த அழைப்புகளும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சக்கராத்துடைய நேரத்திலே அந்த வேதனையோடு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இந்த இஸ்திமா இருக்கிறது. இந்த இஸ்திமா என்று சொன்னால் ஏதோ உண்ணுவதற்கோ தின்னுவதற்கோ மகிழ்ச்சி கழிப்பதற்கோ இந்த பள்ளிவாசலுடைய மஸ்ஜிதுடைய பேரை புகழை பெற்றுக் கொள்வதற்கோ அல்ல. மாறாக நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக, நம்முடைய ஈமானை மறுமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த மாஷருடைய மைதானத்திலே நாம் கூட்டாளியாக அவனுடைய அரிசுடைய நிழலிலே நாம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாம் இதை கூட்டியிருக்கிறோம். தா இலல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அழைத்தால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழியுங்கள். நீங்கள் அழைத்தால் அல்லாஹ்வுக்காக மட்டும் அழியுங்கள். உங்களுடைய பேரையும் புகழையும் புகழ்ச்சியும் மெய்ப்படுவதற்காக நீங்கள் அழைப்பு தராதீர்கள். உங்களுடைய ரப்பு சந்தோஷப்பட வேண்டும். உங்களுடைய ரப்பு மஹ்ஷருடைய மைதானத்திலே உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழைப்பு தாருங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு தாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவான் என்று அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஹஜ்ரத் ஆத்மே बच्चे रखदल बड़ा கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம், औरत लोगों आपसे याददारी करना चाहता हूँ. वो याददारी ये चीज है, याद रख लो, अल्लाह की मोहब्बत अगर तुम चाहते हो तो अल्लाह से तुम्हारा मोहब्बत होना चाहते हैं. जो अल्लाह के घर में तुम आकर बैठे ही किसी से बात मत करो. मैं ये 2 घंटा टाइम मुंह मूछ कर खामोश बैठ जाऊंगी, किसी से बात नहीं करूंगी. ये लिहाज से बैठेंगे, अल्लाह क़यामत के दिन तुम्हारे से जोड़ बनाएगा और अल्लाह क़यामत के दिन तुम्हारे से बात करेगा. ऐ औरत लोगों याद रख लो, ऐ मेरे माओ बहनों याद रख लो. बयान चलता है, हमें इधर बात करें उधर बात करें, इधर देखें उधर देखें, कोई सी काम में भी नहीं जाओ. सिर्फ रब्बे पाक का याद में बैठ जाओ. अल्लाह तुम्हारे रूह कब्ज होते वक्त आराम से कलीमा की तौर से अल्लाह की प्यारे बंदे होकर तुम मौत हो जाएंगे. और क़यामत के दिन भी हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस मजलिस में उठेंगे उसी मजलिस में आप भी उठेंगे. आपके बच्चे और तमाम औलाद में नेक व सालिहीन बनेंगे. ये याद रख लो कि अभी इंशाअल्लाह शुरू हो रहा है उलमा इकराम की एक तकरीरें शुरू हो रही हैं. आप याद रख ले, अल्लाह ताला आपको बहुत ऊंचे दर्जे में ले जाएगा कि याद रख कर गौर फ़िकीर से सुने. अल्लाह आपको कामयाबी अता फरमाए. अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू.